வணக்கம் அன்பான கவிதை ரசிகர்களே, இதோ உங்களுக்காக ஒரு வீடியோ. இது வந்து ஃப்ரான்ஸில் ஒரு பிரபலமான இடம். இதுக்கு பேர் வந்து வெர்சைல். இந்த இதில் ஒரு அரசன் வாழ்ந்த லூயி 14 சொல்லி, அதாவது லூயிஸ் 14 ஒரு பெரிய அரசன் ஃப்ரான்ஸில் வாழ்ந்தவன். அவருடைய இடம்தான் இது. பல ஏக்கர் பரப்பளப்பை கொண்டது. எப்படி ஒரு 100 ஏக்கர் வரும் அவர் வாழ்ந்த இடம். இதான் அவற்ற இடம். நான் இப்போ நிற்கிறது வந்து அவர் வாழ்ந்த ஒரு பூங்காவனம். இது சுற்றி பூங்காவனமாக இருக்கின்றது. பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், நிறைய பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு இடம். நான் தொடர்ந்து உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறோம். பாருங்கள் இந்த வீடியோவை. நாங்கள் இதில் பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட இவருடைய இந்த பூவா வாழ்ந்த இடம் வந்து கிட்டத்தட்ட 400 அறைகளை கொண்டது. வா, இதால் போவோமா? Ouais, comme ça, je peux aller là-bas. Et le jardin, il y a le grand jardin là-bas. D'accord? Voilà, இப்படி ஒரு சின்ன வாகனம் இருக்குது இப்போ சுற்றி ஓடுறதுக்கு. நாங்கள் இதை வந்து லொக்கேஷன், அதாவது வந்து நாங்கள் வாடகைக்கு எடுக்கலாம். இந்த இடம் முழுக்க சுற்றி திரிக்கலாம் அந்த வாகனத்தில் பார்த்தோம்னு சொன்னால். இது வந்து லூயி 14 அவருடைய ஒரு அந்தப்புற இடம்னு சொல்லலாம். அந்தப்புறத்து அழகிகள் வந்து இருக்கிற இடம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நிறைய ஒரு பெரிய இடம். இதுதான் பாருங்கள், அந்தப்புறத்து மகாராணிகள் வந்து நிற்கிற இடம். அதில் ஒரு பெரிய லாக், அதாவது வந்து ஒரு குளம் இருக்குது. அந்த பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்கக்குள்ள அவங்க வாசிட்டு பாருங்கள், இது பெரிய ஒரு குளம் தூரத்தில் தெரியுது. அது ஒரு பிளாக் குளிக்கிற இடமா. voilà, இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இந்த முன்னுக்கு ஆந்த்ரே பண்ணுறது. அது வந்து உள்ளுக்குள்ளே போகிற இடம். இது வந்து தங்க மூலாம் பூசின கேட்டு. பார்த்தீங்கன்னா இது முழுக்க பவுன் மாதிரியே இருக்கும். பார்த்தீங்கன்னா இல்லைண்ணா, கேட் வந்து நல்ல அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய இடம். இது முன்னுக்கும் இவ்வளவு நிறைய அறைகளை கொண்ட இடம். இது பெரிய பிரமாண்டமான ஒரு ஃப்ரான்ஸ்லேயே ஒரு முக்கியமான இடம், டூரிஸ்ட் பிளேஸ். இந்த இடத்துல வந்து ஃப்ரான்ஸ் வந்து ரொம்ப வருமானம் வருது. கோடியாக சம்பிப்பாங்க, கோடியாக உழைப்பார்கள். எப்படின்னு சொன்னால் இந்த வெயில் நேரம், கோடை காலத்தில், ஆகஸ்ட் மாதத்தில் எல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த இடம் நிறைய வேறு நாடுகள்லேருந்தெல்லாம் வருவார்கள். யூரோப் நாடுகள்லேருந்து இந்த இடத்துக்கு.